உலக அளவுல பாப்புலேஷன் ரெஃபரன்ஸ் பர்ன் என்று சொல்லப்படக்கூடிய உலக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிலையம் ஒரு ஆய்வகம் என்று ஒன்று உள்ளது. உலக அளவுல மக்கள் தொகையை கணக்கெடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கிறது இப்பொழுது. அந்த நிறுவனத்தார் சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு தகவல், கடந்த 2000 வருஷத்துல கிறிஸ்து பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கடந்த 2000 வருஷத்துல இந்த உலகம் முழுவதும் எத்தனை கோடி பேர் பிறந்திருப்பார்கள் அப்படின்னு ஒரு ஆய்வு எடுத்துக்கிறாங்க. அதுல உத்தேசமாக கணிக்கப்பட்ட ஒரு கணிப்பு என்னன்னா, இந்த 2000 வருஷத்துல சுமார் 10,500 இருந்து 11,000 கோடி பேர் உலகத்துல பிறந்திருப்பாங்க. 2000 வருஷத்துல 11,000 கோடி பேர் பிறந்திருப்பார்கள். இஸ்லாம் 1500 வருஷம் ஆச்சு. இந்த 1500 வருஷத்துல உலக அளவுல எத்தனை கோடி பேர் பிறந்திருப்பாங்க என்று கேட்டால் சுமார் ஒரு 8,000 கோடி பேர் பிறந்திருப்பாங்க. சுமார் 8,000 கோடி பேர் பிறந்திருப்பாங்க 1500 வருஷத்துல. இந்த 1500 வருஷத்துல இஸ்லாமியர்கள் எத்தனை ஆயிரம் கோடி பேர் இருப்பாங்க? 1500 வருஷத்துல இஸ்லாமியர்கள் எத்தனை ஆயிரம் கோடி பேர் பிறந்திருப்பார்கள், இறந்திருப்பார்கள் என்று ஒரு ஆய்வறிக்கையை அவர்கள் சொல்லுகிறார்கள். சுமார் ஒரு 1800 கோடியிலிருந்து 2000 கோடி பேர் உலக அளவுல முஸ்லிம்கள் பிறந்து இறந்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ 2000 கோடி பேர் முஸ்லிம்கள் பிறந்திருக்கிறாங்க 1500 வருஷத்துல. 1500 வருஷத்துல வாழ்ந்த 2000 கோடி முஸ்லிம்கள்ல இந்த பரம்பரையா முஸ்லீமா வராங்கல்ல, எங்க தகப்பனாரும் முஸ்லீம்கள், அவங்க தகப்பனாரும் முஸ்லீம்கள், அவங்க தகப்பனாரும் முஸ்லீம், எங்கேயோ ஒரு இடத்துல கிராஸ் ஆகிட்டு வந்திருப்பாங்க. ஒரு 5வது தலைமுறையில, 7வது தலைமுறையில, 10வது தலைமுறையில. சுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலைமுறை மட்டும்தான் என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இன்னைய வரையிலும் இஸ்லாமியர்களாகவே வந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். மற்ற எல்லாருமே யாரு? கன்வெர்டட் தான், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்தவர்கள் தான். அந்த வகையில பார்த்தோம்னா பரம்பரையாகவே முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த 2000 கோடி பேர்ல சுமார் ஒரு 1600 கோடி பேர் பரம்பரை முஸ்லீம். ஒரு 4000 கோடி பேர், ஒரு 400 கோடி பேர் இஸ்லாத்துக்கு புதுசா வந்தவங்க. ஒட்டுமொத்தமாகவே இந்த இஸ்லாத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 2000 பேரையும் கட்டுப்படுத்தி வைத்திருப்பதும், இந்த இஸ்லாத்துக்குள்ள புதிதாக இஸ்லாத்துக்குள்ள நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, இவர்களை ஈர்க்கக்கூடியதுமாக எது இருக்குது இஸ்லாத்துல என்று ஆய்வு செய்து பார்த்தால் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், குர்ஆன் தான் இந்த மக்கள் எல்லாரையுமே கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறது, இஸ்லாத்துக்குள்ள புதிதாக ஈர்த்து கொண்டிருக்கிறது என்பதாக அறிஞர்கள் ஆய்வாளர்கள் தரவு சொல்லி தருகிறார்கள். திருக்குறான் அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லுவார், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாசத்துலதான் குர்ஆன் அருளப்பட்டது. முதல் லின்னாசி, இந்த குர்ஆன் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. மினல் ஹுதா, நேர்வழியை தெளிவாக காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. வல் ஃபுர்கான், நன்மையையும் தீமையையும் பிரித்து சொல்லக்கூடியதாகவும் இருக்கிறது. நன்மை எது, தீமை எது என்று தனித்தனியாக சொல்லக்கூடியதாகவும் இந்த குர்ஆன் இருக்கிறது என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு இந்த திருக்குர்ஆனை பத்தி திருக்குர்ஆன்ல ஒரு விளக்கம் சொல்லுகிறார். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாசத்துல திருக்குர்ஆன் அருளப்பட்டதால் ரமலான் மாசம் சிறந்து விளங்குகிறது. ரமலான் மாசத்துல குர்ஆன் அருளப்பட்டதுனால ரமலான் சிறந்து விளங்குகிறது. அதே போல இந்த ரமலான் மாசத்துல லைலத்துல் கத்ர் இருப்பதனால, ரமலான் மாசத்துல லைலத்துல் கத்ர் இருப்பதனால அந்த லைலத்துல் கத்ர் சிறந்து விளங்குகிறது. அதே போல இந்த குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து
பூமிக்கு பெருமானாருக்கு கொண்டு வந்ததுனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். மலக்குமார்களையே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். இந்த குர்ஆன் மக்காவில் அருளப்பட்டதுனால ஊர்களிலேயே மக்கா சிறந்து விளங்குகிறது. அதே போல இந்த திருக்குர்ஆன் அரபு மொழியில இறங்கப்பட்டதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகளிலேயே அரபு மொழி சிறந்து விளங்குகிறது என்பதாக அவர்கள் சொல்லுவார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அற்புதமான குர்ஆன் நம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த திருக்குர்ஆனை நாம் முறையாக அருமையாக படிக்க வேண்டும். தினம் தினம் என்ன செய்யணும்? இந்த திருக்குர்ஆனை கொஞ்சமா ஓதிக்கிட்டே வந்து ரமலானுடைய மாதத்துல அரபி தெரிஞ்சா அரபி ஓதலாம், அரபி தெரியலையா தமிழ் தர்ஜுமாவை எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த ரமலான் மாசத்துல மட்டும் என்ன செய்யணும்? ரெண்டையுமே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கிடுவார். திருக்குர்ஆனை படிங்கன்னு சொல்ற ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். மற்ற எந்த மார்க்கமும் வேதத்தை படிங்கன்னு சொல்லவே சொல்லாது. பைபிள படிங்கன்னு கிறிஸ்தவர்கள் சொல்ல மாட்டார்கள். பகவத்கீதையை படிங்கன்னு சொல்லி இந்துக்கள் சொல்ல மாட்டார்கள். அவங்களுடைய ரப்பிகள், யூதர்களுடைய உஸ்தாத்மார்களாக ஆலிம்களாக இருக்கக்கூடிய ரப்பிகள் அவங்களுடைய வேதத்தை தோராவை படிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. உலகத்திலேயே படிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். படிக்க சொல்லுவது இந்த திருக்குர்ஆனை தான். அதனால இந்த ரமலானுடைய மாசத்துல நீங்க அதிகமாக குர்ஆனை நீங்கள் ஓத வேண்டும். திருக்குர்ஆன் சம்பந்தமாக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய காலத்துலதான் தராவி தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. அவங்கதான் என்ன செஞ்சாங்க? தனித்தனியாக தொழுது கொண்டிருந்த மக்களை எல்லாம் பள்ளிவாசல்ல ஒரே இமாமுக்கு கீழே தொழுகை ஏற்பாடு செய்தார். அவங்க அந்த ஏற்பாடு செய்யும் போது முதல்ல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருக்க, அதுல உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களால இமாமாக நிக்க சொல்லி அவங்களுக்கு பின்னால 20 ரக்காத்துகளை சொல்ல சொன்னாங்க. எத்தனையோ சஹாபாக்கள் இருக்க, ஏன் உபய் இப்னு கஅப் ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தேர்ந்தெடுத்தாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன். இப்படி இன்னும் ரசூலுல்லாஹ்வுக்கு வளர்ப்பு மகனாக இருந்தவர்கள், பேர பிள்ளைகளாக இருந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சொந்த பந்தங்கள்ல. ஆனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஏன் இமாமுக்கு செய்ய சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தேர்ந்தெடுத்தாங்க என்று கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் திடீர்னு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் வாழ்ற காலத்துல திடீர்னு அவங்களுடைய வீட்டுக்கு போனாங்க. போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்ததுமே உபய் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரொம்ப வரவேற்று சந்தோஷப்பட்டு வீட்டுக்குள்ள உட்கார வச்சாங்க. யாரும் சொல்ல, நீங்க ஏன் வந்தீங்க வீட்டுக்கு? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வீட்டுக்கு வந்துருப்பேன் உங்க வீட்டுக்கு, இல்ல பள்ளியாசல வந்து பார்த்துருப்பேன். ஏன் நீங்க வரணும்? இல்ல, அல்லாஹ் என்ன உங்க வீட்டுக்கு போக சொன்னான். அல்லாஹ் என்ன உங்க வீட்டுக்கு போக சொன்னான். உங்ககிட்ட போய் லம் யகுன் அல்லதீன கஃபரு என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை, திருக்குறள் 98வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தை ஓதி காட்ட சொன்னான். அதனால்தான் நான் வந்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கல. யார சொல்ல, என்ன சொல்றீங்க? அல்லாஹ் என் வீட்டுக்கு போக சொன்னாங்க. ஆமா, என் பேர் சொல்லி சொன்னானா? உபய் இப்னு கஅப்னு சொன்னானா? ஆமா. அல்லாஹ்வுடைய வாயார ஒரு சஹாபியுடைய பேர் சொல்லப்படுவது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. என் பேரை சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷப்பட்டாங்க. ஆமா, உங்க பேரை தான் சொன்னா, உங்களுடைய பேரை தான் சொன்னா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதற்கு பிறகு கடைசியாக அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 98வது அத்தியாயமான லம் யகுன் அல்லதீன கஃபரு என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயத்தை முழுசா ஓதி காட்டிட்டு வந்ததாக புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே திருக்குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவர்கள், தஜ்வீது முறை பிரகாரம் ஓதக்கூடியவர்கள், மிக அழகான முறையில ஓதக்கூடியவர்கள் அதற்கு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு.
அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா நீங்களும் போய் இன்னொருமா ஓதி காட்டிட்டு வாங்க என்று அல்லாஹ் அனுப்பிட்டாங்க. அதனாலதான் அதுக்கு உமர் இல்லத்துல என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வே பரிந்துரை செய்தவர் உபை இப்னு கஅப். அதனால அவங்களுடைய தலைமையில தான் முதல்ல தராவீஹ் தொழுகை மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்ல ஒழுங்க வைக்கப்பட்டதாக ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்நாளையில இந்த திருக்குர்ஆனை நாம் அழகாக ஓதும் பட்சத்தில் நமக்கான ஒரு மரியாதை கிடைக்கும். அல்லாஹ்கிட்ட இந்த உலகத்திலேயே ஒரு மரியாதை கிடைக்கும். முதல்ல தராவீஹ் தொழுகை வச்சது யாருங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க, அது உபை இப்னு கஅப் தான். வரலாற்றுல இடம் பிடிச்சிட்டாருல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிட்டாருல்ல, அவருக்கு அந்த அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் கொடுத்தது எது? குர்ஆனை முறையா ஓத தெரிஞ்சிருந்தாவே ஒரு மனிதனுக்கு அந்தஸ்தும் கண்ணியமும் தானாக தேடி வந்து விடும் என்பதை தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல ஒரு வரலாறு முஸ்லீம்ல பதிவு செய்யப்படுகிறது. முஸ்லீம் என்கிற நபி மொழி தொகுப்பு ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்படுகிறது. அதற்கு உமர் இல்லாதவங்க ஹஜ்ஜிக்கு வருகிறார். மக்காவினுடைய ஆளுநராக இருந்தவர் நாபி பின் அப்துல் ஹாரிஸ் என்பவரும் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார். ரெண்டு பேரும் ஹஜ்ஜில சந்திச்சுக்கிட்டாங்க ஒரு இடத்துல. அப்ப உமர் இல்லாதவங்க தான் பிரதமர், இவர் ஆளுநர். அப்ப பிரதமர் கேட்கிறார், நீ பாட்டுக்கு ஊரை விட்டுட்டு இங்க ஹஜ்ஜிக்கு வந்துட்ட, மக்காவை விட்டுட்டு ஹஜ்ஜிக்கு நீ பாட்டுக்கு வந்துட்ட, யார் உன்னிடத்துல இருந்து யார் பொறுப்பாக பார்த்துக் கொள்வது என்று ஹஜ்ரத் உமர் இல்லாதவங்க கேட்டார். அப்ப நாபி பின் அப்துல் ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இப்னு அப்ஸா என்பவரை நான் விட்டு வந்திருக்கிறேன். இப்னு அப்ஸா, ஏன்னா அப்படி ஒரு சஹாபி கிடையாது அவரு, அந்த பேரை கேள்விப்பட்டதே இல்லையா? யார் அவரு? அவர் ஒரு அடிமையவா? ஒரு அடிமைய இந்த நாட்டினுடைய ஆளுநராக, துணைநிலை ஆளுநராக உட்கார வைத்து விட்டு நீங்க ஹஜ்ஜுக்கு வந்திருக்கீங்களா? அவர் அடிமைதான், ஆனா அவர் ஒரு ஹாஃபிஸ், குர்ஆனை மனப்பாடம் செய்தவர். அவர் ஒரு காரி, அழகாக ஓதுவார். அதே போல திருக்குர்ஆன்ல சொல்லப்பட்டுள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய ஃபராயில்கள், வாரிசு உரிமை சட்டத்தை மிகவும் தெரிந்தவர். தெளிவா தெரியும் அவருக்கு. யார் யாருக்கு எத்தனை பங்கு பிரிச்சு கொடுக்கணும், ஒரு தகப்பனாருக்கு 6 பிள்ளைங்க இருந்தா எப்படி பங்கு பிரிச்சு கொடுக்கணும், ஒரு தாய் தகப்பனாருக்கு 8 பிள்ளைங்க இருந்தாங்க அந்த அவங்களுடைய சொத்துக்களை எப்படி பங்கு பிரிச்சு கொடுக்கணும் என்பதாகவெல்லாம் அந்த இப்னு அப்ஸாவுக்கு நல்லா தெரியும் என்று ஹஸரத் நாபி பின் அப்துல் ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொன்ன உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்வதை கேட்கும் பொழுது எனக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான் நினைவுக்கு வருகிறது. பெருமானார் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னல்லாஹ யர்ஃபு பி ஹாதல் கிதாபி அக்வாமன் வ யலு பிஹி ஆகரீன். சில சமுதாயத்தினரை அல்லாஹ் தஆலா இந்த திருக்குர்ஆனை கொண்டு உயர்த்துவார், சிலரை இந்த திருக்குர்ஆனை கொண்டு ஆழ்த்துவான். இந்த இப்னு அப்ஸாவை திருக்குர்ஆனை கொண்டு அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். ஏன் அவர் ஹாஃபிஸாக இருக்கிறார், காரியாக இருக்கிறார், மார்க்க சட்ட திட்டங்களை முறையாக பயின்றிருக்கிறார். அதனால இந்த திருக்குர்ஆனை முறையாக பயின்றதின் காரணமாக அவருக்கு அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார் என்பதாக ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை அவருக்கு மேற்கோள் காட்டி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி அதற்கு உமர் இல்லாதவங்க சந்தோஷப்பட்டதாக ஒரு ஹதீஸை முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில திருக்குர்ஆனை நம்ம நிறைய ஓதணும். அதுக்கு நுட்பமான விஷயத்தை அதுக்கு நேரம் ஒதுக்கணும். இஸ்லாம்ங்கிறது சாதாரணமானது மற்ற மதங்களை மாதிரி மார்க்கங்களை மாதிரி கிடையாது. இதுல படிக்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய எவ்வளவு விஷயங்கள். 7 வருஷம் நாங்கெல்லாம் ஓதிட்டு வரோமே, ஒரு ஆலிமாகணும்னா 7 வருஷம் ஓதணும். 7 வருஷம் ஓதிட்டு வந்தோம். நாங்க எவ்வளவு ஓதிட்டு வந்திருக்கோம்? 100% 1% தான் படிச்சுட்டு வந்து, 1% தான் எங்களுக்கு ஓதி கொடுத்துருப்பாங்க. நாங்க இந்த ஒரு சமூகத்துல ஒரு 50 வருஷம் வேலை செய்யறோம்னு வைங்க. நான் ஒரு 100 வயசு கழிச்சு நான் சாகுறேன்.
இந்த 100 வயசு கழிச்சு நான் சாகும்போது இஸ்லாம் சம்பந்தமான மார்க்கத்துல எனக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கும், எவ்வளவு தெரிஞ்சுட்டு நான் இறந்து போவேன் என்று கேட்டா ஒரு அதிகபட்சம் ஒரு 10% படிச்சிருப்பேன் நான். என்னோட ஒரு பெரிய அர்த்தத்தை என்ன செய்வாரு, 15%, 13% தெரிஞ்சிருக்காரு. ஒரு 2% கூட இங்குள்ள ஆலிம்கள்ல அறிந்திருப்பவர்கள் ரொம்ப குறையும். புகாரி ஷரீஃப்ல 7313 ஹதீஸும் 317 ஹதீஸும் இருக்கு. இதுல எனக்கு எத்தனை ஹதீஸ் தெரியும்? புகாரி முஸ்லீம் ஷரீஃப்ல 4000 சொன்ன ஹதீஸ் இருக்கு. எனக்கு எத்தனை தெரியும்? புகாரி ஷரீஃப் இமாமுக்கு லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் தெரியும். அவங்களுக்கும் தெரியாததுன்னு சிலது இருந்தது. இமாம் முஸ்லிம் அகமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு, அகமது ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு 10 லட்சம் ஹதீஸ்களுக்கு மேல தெரியும். ஆனா அவங்களுக்கு இன்னும் தெரியாமல் இருந்தது இஸ்லாத்துல. இஸ்லாம் ஒரு பெரிய கடல். அந்த கடலுக்குள்ள இருக்கக்கூடிய செய்திகளை நாம எல்லாருமே தெரிந்து கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வது, அது குர்ஆன் சார்ந்த அந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு அதிகமாக நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் திருக்குர்ஆனை முழுமையாக புரிந்து கொள்வதற்கும் அது சார்ந்த ஞானங்களையும் அறிவையும் தெரிந்து கொள்வதற்கும் அல்லாஹ் நேரங்களையும் அதற்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தருவானாக. ஆமீன். வாசல் தாமல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.